ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஒரு குக்கிங் தான் பண்ண போறோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சட்டுன்னு ஒரு குழம்பு வைக்கிறது தான். என்ன குழம்பு அப்படின்னு பார்க்க முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்ன குழம்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோர் குழம்பு மிக்சர் தான். ஸோ இது வந்து இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 50 ரூபாய். நான் வந்து போயிருந்தேன், சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேன். அப்போ எனக்கு இது கிடச்சிச்சு. சரி எப்படி தான் வைக்கிறது அப்படின்னு பார்த்தேன். இதுலேயே எல்லாமே வந்து செய்முறையெல்லாம் கொடுத்துருந்தாங்க. எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து சட்டி ஆன் பண்ணி வச்சிடலாம். இப்போ வந்து பேன் ஹீட் ஆயிடுச்சு. அதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுடலாம். இதில் வந்து என்னென்னலாம் போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து வேக வச்ச உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறமேட்டு வதக்கிய வெண்டைக்காய், அதுக்கப்புறமேட்டு பூசணிக்காய், சேப்பக்கிழங்கு, அப்புறமேட்டு பருப்பு உருண்டை, இதெல்லாமே எல்லாத்தையும் போடணுமா? எல்லாமே சேர்த்து செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒன்று சேர்த்து அதுதான் இதெல்லாமே செய்யலாம். ஆனால் ஏதாவது ஒவ்வொன்று சேர்த்து செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எதை வேணாலும் எடுத்துக்கலாம். பூசணிக்காய் இருந்தால் பூசணிக்காய் எடுத்துக்கலாம், இல்லை சேப்பக்கிழங்கு, இல்லைன்னா வெண்டைக்காய். எங்கள் வீட்டில் வெண்டைக்காய் இருந்துச்சு. நான் வந்து வெண்டைக்காயை வதக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரி, இது ஐஸ் வைக்குது. வேணாம், பாப்பாக்கு சொல்லி பிடிக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகமும் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகும் எடுத்து வச்சிருக்கேன். அது லைட்டாக வெடிச்சு வரட்டும். பாப்பாவுக்கு இப்பதான் சளி பிடிச்சி இது பண்ணது. நீ ஐஸு கேட்குற, அவ கம்முன்றதா நீ கம்முன்னு இருக்க விட மாட்டியாட்டுறக்கு. இப்போ வந்து கடுகு நல்லா வெடிச்சு வர ஸ்டேஜில் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறமேட்டு 2-3 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமேட்டு ஒரு வெங்காயம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா வதக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஆயில் சேர்த்துக்கலாம், உப்பு சேர்த்துக்கலாம். ஆயிலுங்கிற உப்பு சேர்த்துடலாம். அதுலேயே உப்பு போட்டிருக்கும் போல இருக்கு, பார்த்து அளவாக சேர்த்துக்க. பத்தலாட்டி அப்புறம் வேணா போட்டுக்குவோம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம இப்போ உப்பு சேர்த்துருக்கோம். அதுக்கு வந்து நான் வந்து கா மூடி தேங்காய் வந்து நான் அரைச்சி நல்லா மாவு மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்லா சூப்பராக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் போட்டுக்க சொல்லியிருக்காங்க. நம்ம 2 ஸ்பூன் அளவு போட்டு நம்ம செய்வோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சி அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்குது. ஓகே, இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வாசனை வருது இல்லையா? இல்லையாங்கிற ஆமா வாங்குற என்கிட்ட கேட்குறேன். இல்லையா? வாசனை வருது. வரமிளகா வாசனை தான் வருது. வரமிளகா வாசம் இது நெடி வருது. நெக்ஸ்ட் வந்து நம்ம வதக்கி வச்சிருக்க வெண்டைக்காயை நம்ம சேர்த்துடலாம். இதில் வந்து சேப்பக்கிழங்கு சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சேப்பக்கிழங்கு சேர்க்கலாம், வேக வச்சு உருளைக்கிழங்கு சேர்க்கலாம், வதக்கிய வெண்டைக்காய் சேர்க்கலாம், எல்லாம் சேர்க்கலாம். சேர்த்து கீழே தூக்கி கொட்டலாம். இப்போ இந்த மிக்சர் பவுடரில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். எனக்கு மோர் குழம்புல பிடிச்சது ஒரே ஒரு விஷயம் தான். அதோட கலர் சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி சீமாட்டி கலரில் இருக்கும் மோர் குழம்பு. இதெல்லாம் போடல, தேங்காய்லாம் போடுவோம். 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து அந்த பவுடர், அந்த மோர் குழம்பு மிக்சர் பவுடர், அதை 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து தயிர் வந்து 100 ml. 100 அதை சேர்த்திடலாம். இப்போ வந்து தயிர் நம்ம சேர்த்தாச்சு. தண்ணி ஊற்றல. அடுத்தது வந்து தேங்காய் பால். இல்லை, இதுவே போதும். இதுவே போதுமா? இருடி, தண்ணி ஊற்ற சொல்லியிருக்காங்களான்னு பார்ப்போம். இல்லை பாரு, மோர் குழம்பு வந்து வச்சுக்காரு. அதுக்கு தான் தேங்காய் பால் சேர்த்திருக்கோமே. தண்ணி ஊற்றி தானே தேங்காய் அரைச்சிருக்கோம். ஆமாம், தண்ணி என்ன? ஆமாம், தண்ணி ஊற்ற சொல்லுங்க. சூப்பரா வந்துருச்சு நம்மளுடைய மோர் குழம்பு. நான் நக்கி பார்த்துட்டேன், நீங்க படிச்சிட்டு இருக்கீல. உப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு பாரு. உப்பு லைட்டா நம்ம போட்டுக்கணும். தேங்காய் நுர தள்ளணுமா? அதில் போட்டிருக்கு. நுர தள்ளலாம் சரி, உனக்கு நுர தள்ளலாம் சரி, மோருக்கு நுர தள்ளலாம் சரி. தேங்காய் பச்சை வாடை வரும். தேங்காய் நல்லா கொதிக்கட்டும். அதான் கொதிக்க விட்டுருவோம். கரண்டடுப்பில் வச்சு கொதிக்க விடல, லைட்டாக தான் வச்சு நம்ம கொதிக்க விடணும். நம்ம அடுப்பில் வச்சு இது பண்ணில தான் நல்லா வேகமாக வச்சு கொதிக்கணும். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரண்டடுப்பு வந்து அடி பிடிக்க சான்சஸ் இருக்குது. அடி பிடிக்கும். கேஸ்லாம் அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு அடி பிடிக்காது. வாசனை தூக்குதே, வாசனை நல்லா கும்முன்னு தூக்குதே. மோர் வாசனை வருது. எங்கே தூக்குது? இங்கே தானே நிற்கிற.
புளிச்ச தயிரா எடுத்துக்கணும். அப்பதான் மோரோட வாசனை சூப்பரா இருக்கும். மோரோட வாசனையா? ஆனா சரி, மோர் குழம்புன்னு சொல்லிட்டு தயிர் வைக்கிற, தயிர் குழம்பு தானே பண்ண இது? அதுக்கு தானே தயிர்ல வந்து நம்ம தண்ணி ஊத்தினோம்னா அது மோர். தயிரா ஊத்துனா அது தயிர். தயிரா ஊத்துனா தயிரா இருந்தாலும் சரி. இப்ப 2 நிமிஷம் கழிச்சு மோர் குழம்புனா கிரேவி மாதிரி இருக்கு, கொலன்னு தொட்டுக்க மாதிரி. அதனால சரியான வாசனை வருதுல, ஒரு மாதிரி வித்தியாசமான வாசனை. சூப்பரா இருக்கு. இதுக்கு இந்த கமெண்ட் பண்ணுவாங்க, ஸ்பூன்ல சாப்பிடுவாங்க நக்கிறீங்க அப்படின்னு. சூப்பரா இருக்கு. எங்க வீட்டுல காலைல குழம்பு என்னன்னா சண்டே ஸ்பெஷலா மோர் குழம்பு. ஞாயிற்றுக்கிழமை மட்டன் சிக்கன் எடுத்து ஆகி தர சொன்னேன். காலையில இருந்து காசு இல்ல, பூசு இல்லைங்கிற பைசா நகி பேட்டா எங்க தராங்க. சூப்பரா இருக்கு. நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி யாரும் போடலன்னு நினைக்கிறேன். மிக்சர் மோர் குழம்பு மிக்சர் நம்ம தான் போட்டுருக்கோம். மோர் குழம்பு ஆயிடுச்சு. இது வந்து மோர் குழம்பு மிக்சரா? மிக்சர் மிக்ஸ் மோர் குழம்பு மிக்ஸ். மோர் குழம்பு மிக்ஸ். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சாதத்துல போட்டு சாப்பிடு. என்னடி வீடியோவே 5 நிமிஷத்துக்குள்ள மோர் குழம்பு வச்சு முடிச்சிட்ட. அப்புறம் என்ன பண்ணுறது? அதனால மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் வெண்டைக்காயெல்லாம் போட்டிருக்க. சாப்பிட்டு கடையில் போய் இங்கே ஒரு கடை இருக்குது, தெரிஞ்ச கடை தான். அங்கே தான் எப்பயும் போய் ஜாமான் வாங்குவேன். வெண்டைக்காய் கொடுங்க நன்றேன், நிறைய சாப்பிடு சும்மாவே தரேன் அப்படின்னாரு. எதுக்கு நான் அப்படிங்கிறேன், மூளை வளர உனக்கு அப்போ அப்படின்னாரு. அதனால இப்போ நான் வெண்டைக்காயை டேஸ்ட் பார்க்குறேன். சூப்பராக மோர் குழம்புல அப்படியே செல்ல நாக்கு. எனக்கு ஏன் நாக்கு ஊறுது? அப்படியே வந்து வெண்டைக்காயை மோரில் அப்படியே ஊற வச்சு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். நக்கு நக்கி எடுத்துட்டியா? அப்புறம் என்ன விழுப்புதான். சரி, அப்புறம் இந்த மோர் குழம்பு பற்றி உங்களுக்கு என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மோர் குழம்பு பற்றி உங்களுக்கு என்னன்னு கமெண்ட் பண்ணுங்களா? உங்களுக்கு என்ன எப்படி செஞ்சிருந்தேன் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பாய் பாய் பாய்.